வணக்கம் கேஸ், வணக்கம். ஓகே கேஸ், ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி பார்ப்போம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடு. ஓகே வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவை. மெயின் சப்ளை சொல்லுங்க தண்ணி பைப் நம்பர் 1 தெரியுங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் டேங்க் இருக்கு. ஓகே மேலே வந்து ஸ்பேர் டேங்க் ஆஃப்கோர்ஸ் எல்லா வீட்டுக்கும் ஸ்பேர் டேங்க் இருக்குல்ல. ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா பைப் லைன், ஐ மீன் கிச்சன் பைப்பு, அப்புறம் வாஷ்ரூம், மற்ற பைப்பிங் லைன்லாம் போகல அது. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா சராசரி இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்து மெயினாக வந்து மெயின் சப்ளைல இருந்து தான் வருது. ரெண்டாவது ஸ்பேர் டேங்க் இருக்கு. ஓகேங்களா. ஓகே எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஐஸ்லாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு வரக்கூடிய 1 மாசத்துல தண்ணி வந்து நுப்பாட்ட போறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி சொல்ற ஒரு பட்சத்துல நம்ம என்ன செய்வோம், நார்மலா வந்து ஸ்பேர் டேங்க் வந்து ஒரு ஸ்பேர் டேங்க் இருக்குது, இன்னொரு ஸ்பேர் டேங்க் நம்ம அடாப்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஆமாவா இல்லையா? இன்னொரு ஸ்பேர் டேங்க் நம்ம எடுத்துப்போம். எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்கு, தண்ணி வரல நம்ம பாய்க்கிறதுக்கு சேஃப்டிக்கு. சரிங்களா. அப்ப கீழே வந்து பைப் லைன் வந்து தண்ணி வந்து நம்ம அங்கேருந்து பாய்க்கலாம். சரிங்களா. அப்ப நீங்க நல்லா பாருங்க, மெயின் சப்ளை அங்கேருந்து வந்து தான் ஸ்பேர் டேங்க் வந்து வாங்கி வச்சுமா தண்ணி நம்ம பாய்க்கலாம் இன்னும் 1 மாதத்துக்கு. அவங்க நிப்பாட்டுறாங்களா. அப்ப ஒரு கால் வந்து ஐஸ் அவங்க மறுபடியும் இன்ஃபார்ம் பண்றாங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வந்து நாங்க தண்ணி நிப்பாட்ட போறோம் டியூ டு சம் இஷ்யூஸ்னால அங்க தண்ணி வராது, நிப்பாட்ட போறோம். அப்ப உங்களுக்கு ஒரு டேங்கி 2 டேங்க் வச்சிருக்கீங்க, 6 மாசத்துக்கு பத்துமா கைஸ் சொல்லுங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் வச்சிருக்கோம்? வீட்டுக்கு பைப்பு தண்ணி வரல, என்ன சொல்யூஷன் வச்சிருக்கோம் நம்ம? திங்க் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? அப்ப பாருங்க, அப்ப வந்து இந்த சினாரியோல மெயின் பைப்ல இருந்து தண்ணி வரல, தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு அங்க தண்ணி வரல. ஓகே இப்ப இதே வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்தோமா, இப்ப உங்களோட மெயின் சப்ளை தான் வந்து இன்கம். இப்ப இன்னைக்கு இன்கம் வரல, உங்களோட சேஃப்டி டேங்க் இருக்குல்ல, ஸ்பேர் டேங்க், அதுதான் வந்து உங்களோட சேவிங். ஓகே சேவிங்கும் இல்லாதனால உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, லோன் இருக்கு, டெப்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி நீங்க ஈடு கட்டுவீங்க? பாருங்க, நம்மளுக்கு இந்த சின்ன ஒரு ஸ்டோரியில நம்ம ரியலிஸ்டிக்கா புரிய வருது என்னன்னா, மெயின் சப்ளைல இருந்து தண்ணி நிப்பாட்டிட்டாங்க. சரிங்களா. சேஃப்டி டேங்க்ல தண்ணி இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்கம் ஸ்டாப் ஆகுறதுனால நீங்க இருக்கிற சேவிங் வச்சு எத்தனை நாளைக்கு பாய்க்க முடியும்? ஆஃப்கோர்ஸ் மேபி எத்தனையோ நாட்கள் தான் முடியும், மாதம் தான் முடியும். சரிங்களா. அதே சமயத்துல சேவிங் பட்ஜெட் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், லோன், டெப்ஸ் எப்படி நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க? அப்ப அந்த மோரல் ஆஃப் ஸ்டோரி, இந்த ஸ்டோரி நம்ம என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டாப், ரெண்டாவது நோ பேக்கப் ஃபைனான்சியல் சப்போர்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் பர்டன். இது எல்லாமே இந்த ஸ்டோரியில வந்து அடங்குது. அப்ப நீங்க ஒரு பர்சன் ஒரு மினிமம் கவரேஜ், நீங்க வேலை செய்யறப்ப ஒரு மினிமம் கவரேஜ் எடுத்து வச்சிருந்தீங்களா, இந்த குடும்பத்துக்கு இந்த தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேஃப்டி டேங்க் ஃபுல்லாவே இருந்திருக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு லோன் டெப்ஸ் ரன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சரி இப்ப பாருங்க, இன்னைக்கு அறவே இன்கம் இல்லாதனால தண்ணி சேவிங் இல்லை. அப்ப அங்க கீழே பைப் லைனும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கல. அப்படி நீங்க போதுமான ஒரு மினிமம் கவரேஜ் எடுத்து வைக்க மூலியமா, ஜஸ்ட் ஒரு மினிமம் கவரேஜ் எடுத்து வைக்கிற மூலியமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் சேவிங் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. பட் அதே சமயத்துல உங்களோட டெப்ஸ், லோன், எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா. இது ரியலிஸ்டிக்கா ஸ்டோரி தெரியுங்களா. இதுதான் வந்து நீங்க நம்ம ரியலிஸ்டிக்கா ஸ்டோரி நம்ம கரெக்டா நம்ம பார்க்கணும். ஓகே கைஸ். ஸோ கைஸ் பாருங்க, அப்ப அந்த ஸ்டோரி நம்ம ஷேர் பண்ணல, அந்த ஸ்டோரியில வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் நம்ம லைஃப் ஸ்டைல்ல. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் தெரியுங்களா. நம்ம இன்கம் என்பது வந்து மெயின் சப்ளை, வாட்டர் சப்ளை ஃபார் உங்களோட ஹவுஸ். ஓகே உங்களோட சேஃப்டி டேங்க், வீட்டுல சேஃப்டி டேங்க் இருக்குல்ல, தண்ணி டேங்க் வச்சிருக்கீங்களா, அதுதான் உங்களோட சேவிங். தண்ணி அங்க வர சேவிங், தண்ணி ஃபுல்லா ஆகிட்டே இருக்கும் சேஃப்டி டேங்க்ல. ஓகே அதுதான் உங்களோட சேஃப்டி டேங்க் தெரியுங்களா. அப்ப அங்க தண்ணி நிப்பாட்டிட்டாங்களா, சேஃப்டி டேங்க் டெம்பரரி தான், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். தண்ணி முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து கீழே பைப் லைன் வந்து தண்ணி போகாது. கிச்சனுக்கோ சரி, வாஷ்ரூமுக்கோ சரி, எதுவுமே பைப் முடியாம போயிடும். அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு? கண்டிப்பா இப்ப ரியலிஸ்டிக்கான்னு பார்த்தோமா கேட்டுக்கலாம், நோ இன்கம் என்ன நடக்கும்னா சேவிங் வில் பி எஃபெக்டட். சேவிங் எஃபெக்ட் என்ன நடக்குன்னா கீழே டெப்ஸ், லோனு இதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்படி நீங்க மினிமம் கவரேஜ், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பாதுகாப்பு வாங்கி வச்சிருந்தீங்களா, இந்த இஷ்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல. அங்க வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு, பேக்கப் இருக்குது. அட்லீஸ்ட் அவர் ஒரு பாதுகாத்து வச்சுட்டார்ல, அட்லீஸ்ட் ஒரு பாதுகாத்து வச்சுட்டார்ல. ஓகேங்களா. சோ இதை பத்தி எதுவும் மேலும் விவரம் வேணும், இந்த மாதிரி சில ஸ்டோரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐம் ரகுநாதன், யுவர் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். பாய் கைஸ், பாய்.